Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள விழுப்புரம் மாவட்டத்திற்கு வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளர். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில் கழக நிர்வாகிகள் பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு. மூன்றாவது நாள் சுற்றுப்பயணமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி இன்று விழுப்புரம் மாவட்டத்தில் பிரச்சாரம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கின்ற எழுச்சி சுற்றுப்பயணத்தில் மக்களை சந்திக்கிறார். உள்ளாட்சியில் நல்லாட்சியா, குடும்ப ஆட்சியின் கோர காட்சியா, எங்கும் எதிலும் ஊழல் திளைத்துள்ளதாக ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம். உள்ளாட்சி மன்றங்கள் மக்கள் நலனுக்காக அமைக்கப்பட்டவை என்றாலும் இவை உடன்பிறப்புகளின் குடும்ப ஆதிக்கத்திற்காக உருவாக்கப்பட்டவையோ என்ற சந்தேகம் எழுவதாகவும் சாடல். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்திற்காக திண்டிவனம் தொகுதிக்கு வருகை தரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தை பார்வையிட்டு முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகம் ஆலோசனை. ராணிப்பேட்டை மாவட்டம் மேல் விஷாரம் அரசு மருத்துவமனையின் அவல நிலையை கண்டித்து முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற அதிமுகவினர் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் உட்பட 200க்கும் மேற்பட்டோரை கைது செய்து ஏவல்துறை அராஜகம். புதுக்கோட்டையில் நடந்த மக்கள் தொடர்பு முகாமில் மாணவர்கள் போதை பழக்கத்தில் சீரழிவது வருத்தமளிப்பதாக மாவட்ட ஆட்சியர் வேதனை. பொல்லாத ஆட்சிக்கு புதுக்கோட்டை ஆட்சியரே சாட்சி என மக்கள் சாடல். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி டோல்கேட்டில் அனுமதி மறுக்கப்பட்டதால் வரிசை கட்டி நிற்கும் அரசு பேருந்துகள். ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து கழகம் சுமார் 276 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை செலுத்தாததால் அரசு பேருந்துகள் சேவை முடங்கும் அவலம். சென்னை சூளைமேட்டில் காதல் வசனம் பேசி +2 மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 52 வயது முதியவர் போக்சோவில் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்துள்ளதால் சிறுமிகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் தொடர்கதையாவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை நொளம்பூரில் சிறுமியை வன்கொடுமை செய்த உறவினர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை செயலிழந்துள்ளதால் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் கொந்தளிப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே இளம்பெண் குளிப்பதை செல்போனில் வீடியோ எடுத்த கல்லூரி மாணவன் பிடிபட்டார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை அனைத்து வயது பெண்களுக்கும் வீட்டிலும் பொது வெளியிலும் பாதுகாப்பு இல்லாத நிலை அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே 16 வயது சிறுமியை ஏமாற்றி இரண்டாவதாக திருமணம் செய்த இளைஞர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை சீரழிந்துள்ளதால் சிறுமிகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பள்ளி மாணவிக்கு திருமண ஆசை காட்டி கடத்திச் சென்ற இளைஞர் போக்சோவில் பிடிபட்டார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் அடுத்த வையாவூர் அருகே சித்தியை வெட்டி கொலை செய்துவிட்டு மகன் தப்பி ஓட்டம். ஸ்டாலின் ஆட்சியில் திறனற்ற ஏவல் துறையால் கொலை சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக பொதுமக்கள் கொந்தளிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே கடத்த முயன்ற 1 டன் ரேஷன் அரிசி பிடிபட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் ரேஷன் அரிசி கடத்தல் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
கோவை மாவட்டம் சூலூர் அருகே 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 235 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கோவை மாவட்டம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே வயதான மூதாட்டி மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நகைக்காக கொலை நடைபெற்றிருக்கலாம் என சந்தேகம் எழுப்பப்பட்ட நிலையில் நிர்வாகத்திறனற்ற விடியா ஸ்டாலின் ஆட்சியில் குக்கிராமங்களில் கூட கொலைகள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் சோமரசம்பேட்டை அருகே இனியானூரில் நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த 11ஆம் வகுப்பு மாணவி தற்கொலை. ஆட்சிக்கு வந்தால் நீட் இருக்காது என்று வசனம் பேசிய ஸ்டாலினும் உதயநிதியும் மாணவி மரணத்திற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார்கள் என மக்கள் கேள்வி. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் கஞ்சா போதையில் பணம் கேட்டு இளைஞரின் கழுத்தை கத்தியால் கிழித்த 2 இளைஞர்கள் பிடிபட்டனர். படுகாயமடைந்த இளைஞர் உயிரிழந்த நிலையில் ஸ்டாலின் ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இதுதானா என மக்கள் ஆவேச கேள்வி. மதுரை மாவட்டம் சமயநல்லூர் பகுதியில் மர்ம கும்பலால் இளைஞர் வெட்டி படுகொலை. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடப்பதால் படுகொலை சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக பலரும் குற்றச்சாட்டு. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் 2 மாதம் சம்பளம் வழங்காததால் தற்கொலை செய்து கொண்ட ஊராட்சி செயலாளரின் உடலை வைத்து குடும்பத்தினர் சாலை மறியல். ஸ்டாலின் அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் ஒரு குடும்பமே நிர்கதியாக நிற்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே நாய் கடித்து பட்டதாரி இளைஞர் உயிரிழப்பு. நாய்களை கட்டுப்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என வெற்று வசனம் பேசிய ஸ்டாலின் நிதியை கல்லாக்கட்டி விட்டாரா என மக்கள் கேள்வி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பள்ளி மாணவ மாணவிகள் பேருந்தை மறித்து சாலை மறியல். ஸ்டாலின் அரசு போக்குவரத்து அதிகாரிகளின் அலட்சியத்தால் மாணவ மாணவிகள் கல்வியை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக பெற்றோர் வேதனை. தமிழக இளைஞர்களை சீரழிக்கும் வகையில் திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை பகுதியில் மதுபானம் விற்பனை செய்த 3 பேர் பிடிபட்டனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டவிரோத மது விற்பனை தரிகட்டு இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே நிலத்தகராறில் தம்பி மகனை மண்வெட்டியால் தாக்கி கொலை செய்த நபரை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியல். திராவிட மாடல் ஆட்சியில் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் வேதனை. விழுப்புரம் மாவட்டம் கோனை ஊராட்சியில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் புதிதாக திறந்த ஆரம்ப சுகாதார நிலையம் பூட்டியே கிடக்கும் அவலம். அனைத்திற்கும் விளம்பரம் தேடிக்கொள்ளும் ஸ்டாலின் மக்கள் வரிப்பணத்தை வீணடிப்பதிலேயே குறிக்கோளாக இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கொடுங்கையூரில் ஆபத்தான நிலையில் மழைநீர் வடிகால்வாய் பணிகளை மேற்கொள்ளும் மாநகராட்சி நிர்வாகம். அலட்சிய போக்குடன் செயல்படும் ஸ்டாலினின் மாநகராட்சி நிர்வாகம் உரிய பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். டெல்லி மற்றும் புறநகர் பகுதிகளில் நில அதிர்வு உணரப்பட்டதால் மக்கள் பீதி. ரிக்டர் அளவில் 4.1 பதிவு. கடந்த ஆண்டை விட ஐபிஎல் வணிக மதிப்பு 1.55 லட்சம் கோடியாக உயர்வு. பிராண்ட் மதிப்பில் பெங்களூரு அணி முதலிடமும் சென்னை சூப்பர் கிங்ஸ் 3வது இடத்திற்கும் சரிவு. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து ஜூலை 13ஆம் தேதி பூமிக்கு திரும்புகிறார் சுபான்சு சுக்லா.
ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் மூலம் 13ஆம் தேதி புறப்பட்டு வருகிற 14ஆம் தேதி சுபான்சு சுக்லா உள்ளிட்ட வீரர்கள் பூமியை வந்தடைய திட்டமிட்டுள்ளதாக நாசா இஸ்ரோ விஞ்ஞானிகள் தகவல். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் இன்று தொடங்குகிறது. இன்று தொடங்கும் 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியில் வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா விளையாடுகிறார்.